இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயின் சில காரணங்களால் ஹீரோவை டைவர்ஸ் பண்ண முடிவு செஞ்சிடறாங்க. டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க. அதுக்கு ஹீரோ, நானே உன்னை காரில் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் காரில் ஒரு ஃபால்ட் ஆகி நடுவழியில் நிற்க, அந்த வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரிக்காரங்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஹீரோயின் மட்டும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து காரு சரியாயிருது. ஹீரோவும் கிளம்பி ஹீரோயின் போன கண்டெய்னர் தேடி போனால் ஹீரோயின் காணாமல் போயிடுறாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். முக்கியமாக படத்தோட விசுவல்ஸை சொல்லலாம். ஹாலிவுட் மூவியில் ஒரு தமிழ் நடிகர்களை பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்ததுன்னே சொல்லலாம். லொக்கேஷன், கேமரா ஆங்கிள்ஸு, கலரிஸ்ட்டு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. காஸ்ட்டுன்னு பார்த்தா அர்ஜுன், ரெஜினா இவங்க 2 பேரும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அஜித் சார் கார் டிரைவிங்கு வேறு லெவலாக இருந்தது. பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி செம மாசாக இருந்தார். ஸ்டண்ட் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. முக்கியமாக அந்த கார் ஸ்டண்டில் பின்னிட்டார். அனிருத்தும் வழக்கம் போல் பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருந்தார். ரீமேக் கதையாக இருந்தாலும் போரிங் இல்லாமல் கதையை நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு இயக்குனர் மகிழ் திருமேனி. இப்போ இந்த படத்தில் எதெல்லாம் தவிர்த்துருக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக். அனிருத் பிஜிஎம் நல்லா இருந்தாலும் திரும்ப தேவையில்லாத இடத்துலையும் பிஜிஎம்மை போட்டு ஒரே இறைச்சலாக இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தில் விசுவல் பூராவும் ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணிவிட்டு மியூசிக் மட்டும் வழக்கமாக நம்ம மாஸ் ஹீரோவுக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் எனக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே ஃபீல் ஆச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதாரணமாக ஒரு அருமையான ஸ்டெண்ட் சீனில் அந்த சீனுக்கு சண்டைக்கு உண்டான சத்தம் மட்டும் கொடுத்துருந்தா செமையாக இருந்திருக்கும். அதை விட்டுட்டு பிஜிஎம்மை போட்டு சொதப்பிட்டார் நம்ம அனி ப்ரோ. மற்றபடி இந்த படத்தில் பெரிய சொதப்பல் இல்லாதனால எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படம் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட ரீமேக்குங்கிறனால அதை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பட் பிரேக் டவுன் மூவி தெரியாதவங்களுக்கு இந்த விடாமுயற்சி படம் கண்டிப்பாக ஓகேவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட விசுவல் எஃபெக்ட்டுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கலாம்.